குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம். வணக்கம். கம்பராமாயண முற்றோதலின் 94வது அமர்வை கேட்டிருக்கிறோம். இந்த சென்ற அமர்வில் நம்ம நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஆரம்பிச்சிருக்கோம். சென்ற அமர்வில் தூண் பிளந்து நரசிம்மம் வெளிப்படுவதும் இரண்யனை கொள்வதும் அது பெருகிக் கொண்டே போவதும் பிரம்மன் வந்து துதித்து நரசிம்மத்தினுடைய தன்னுடைய தீபத்தை அகற்ற நரசிம்மம் தன் சீற்றத்தை அடக்கி கொண்டதுமாக முடித்தோம். இப்போ வந்து அதுலேருந்து தொடர போகிறோம். அது ஒரு 15 பாடல்கள் இருக்கு. இதுக்கு அடுத்தது வீடரன் அடைக்கல படலாம் அடுத்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு 2 கிளாஸ் 2 அமர்வு கட்டாயம் இருக்கும். 106 பாட்டு ரொம்ப அருமையான படம். அது வரும்போது சில பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்க நம்ம எஞ்சும் உலகனைத்தும் இப்பொழுதே என்று என்று நெஞ்சு நடந்தும் நெடுந்தேவரை நோக்கி அஞ்சன் மீன் என்ன சொந்த நோக்கினால் கஞ்சமதர் பழிக்கும் கையபயம் காட்டினான். இதுக்கு முன்னால வரைக்கும் பிரம்மதேவர்கள் பிரம்மன் முதலாய 4 கண்ணன், முக்கண்ணன், 8 கண்ணன், 1000 கண்ணன் எல்லோரும் வந்து வணங்குறதெல்லாம் பார்த்தோம். பிரம்மதேவன் உன்னுடைய அருளாலே நீ உன்னை நீயே படைத்துக் கொண்டாய், என்னை உன்னுடைய அருளால் படைக்கிறதுக்கு நான் என்னுடைய வருது சொல்லி அவரை சாந்தப்படுத்துகிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து தன் சீற்றம் தனிந்தா போனதில்லை, 1வது சீற்றத்தை உள்ளே ஒடுக்கினார் அப்படின்னு நிறுத்தணும் சென்ற மாதிரி. இப்போ எஞ்சும் உலகனைத்தும் இப்பொழுதே என்றென்று நெஞ்சு நடுங்கு நெடுந்தேவரை நோக்கி அஞ்சன் மீன் என்ன அருள் சுழந்த நோக்கினால் கஞ்சமலர் பழிக்கும் கை அபயம் காட்டினான். இப்ப நரசிம்மூர்த்தி பண்றார். எஞ்சும் உலகனைத்தும் இப்பொழுதே, உலகனைத்தும் இப்போதே அழிந்து போகும். எஞ்சும் அழியும், அதாவது மிச்சம் மிஞ்சும் அப்படிங்கிற பொருள் வருது. பட் இந்த இடத்துல என்ன பொருள் எடுத்துக்க முடியும்? இந்த இடத்துல இங்க கடைசியில எஞ்சி நிற்கிற பொருள் இதுதான். எல்லாத்தையும் நீக்கிறா எஞ்சும் முடியாது. எஞ்சும் உலகெல்லாம் அழியும். இந்த இந்த கடத்திலேயே உலகமெல்லாம் அழியும் என்று நெஞ்சு நடுங்கும் நெடுந்தேவரை நோக்கி தேவர்கள் எல்லாரும் நெஞ்சு நடுக்கம் வரவும் அஞ்சன் மீன் பயப்பட வேண்டாம் என்று தன்னுடைய தாமரையை பழிக்கும் கையை அபயஹஸ்தமாக பிடித்து நரசிம்மன் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். பூவில் திருவை அழகின் புடைகளத்தை யாவர்க்கும் செல்வத்தை ஈடு என்னும் இன்பத்தை ஆவி துணையை அமுதன் பிறந்ததை தேவர்க்கும் தன் மோயை ஏவினார் பாசுந்த. பூவில் திருவை அழகின் புனைகளத்தை யாவர்க்கும் செல்வத்தை வீடு என்னும் இன்பத்தை ஆவி துணையை அமுதன் பிறந்தாள் தேவர்க்கும் தம் மோயை ஏவினார் பார்ச்சல்ல. ஏவினார் அப்படிங்கிறது வேண்டிக் கொண்டார்னு எடுத்துக்கணும். யாராலையும் அவரை ஏவ முடியாது. இடத்துல பயன்படுத்துறது வந்து வேண்டிக் கொண்டார்கள், கேட்டு பிரார்த்தித்தார்கள் என்பது போல எடுத்துக்கணும். பூவில் திருவை, பூவிலே பொலிபவளாகிய திருமகளை அழகின் புனைகலத்தை, அழகு தனக்கு அழகு வேண்டும் என்றால் தனக்காக அணிந்து கொள்கின்ற ஆபரணம், அழகுக்கு அழகு செய்யும் ஆபரணம், ஆபரணமாக இருக்கக்கூடிய அழகின் புனைகலத்தை. யாருக்கும் செல்வத்தை
வீடு எனும் இன்பத்தை எல்லோருக்கும் மோட்சமாகிய, யாவருக்கும் செல்வத்தைன்னு அங்க பிரிச்சுவாங்க. யாவருக்கும் செல்வத்தை, வீடு எனும் இன்பத்தை அவளே வீடாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிடலாம். யாவருக்கும் வீடு எனும் செல்வமாகிய இன்பத்தை அருள்பவளை எடுத்துக்கோ. ஆவி துணை, திருமாலின் ஆவி துணை, அமுதின் பிறந்தாள் இல்லை இல்ல, அப்படி சொல்றது வந்து ரொம்ப எளிய பொருள். ஆவி துணையை நம்ம ஆவிக்கெல்லாம் துணை, நம்ம ஆவிக்கெல்லாம் அதான் துணை. அமுதின் பிறந்தாள் பொருள் சொல்றாங்க. தேவருக்கும் தம் மோயை, மோய், மோய் அப்படிங்கிற சொல்ல இன்னும் பெங்கால்ல அம்மாவுக்கு பயன்படுறது. மோய், மோய். தேவருக்கும் தம் மோய், மோய் தமிழே இருந்திருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவளை ஏகினா அவன் அருகிலே, சிங்கப்பிரானுக்கு அருகிலே செல்லுமாறு பிரார்த்தித்துக் கொண்டார்கள், வேண்டிக் கொண்டார்கள். செந்தாமரை புகழ்த்து செம்மாந்து விட்டிருக்கும் நந்தா விளக்கை அருந்தால் எனது இளங்கொழுந்தை உண்டாவதற்கும் உயிரும் முறைமுறையே தந்தாதை நோக்கினன் தன் ஒப்போன்று இதாதான். செந்தாமரை புகத்தில் செம்மாந்து வீட்டிற்கும் நந்தா விளக்கு. செம்மாத்தல், செம்மாத்தல் அப்படின்னு சொன்னா இரும்பூது எழுதுதல், பெருமிதம் கொள்ளுதல் அப்படின்னா சொல்லலாம். ये ललिता सरस्वती है अधिगर्विता ஒரு பேர். நாமங்கள்ல அதிகர்விதா, கர்வம் நிறைந்தவர் இப்படி ஒரு பேரானா அப்படி ஒரு பேர் இருக்குது. அதுக்கு விளக்கத்துக்கு போனோம்னா நம்ம டைவர்ட் ஆகிடும். செம்மாந்து புகுட்டில் செம்மாந்து வீட்டிற்கும் நந்தா விளக்கை, தூண்டாத மணி விளக்கை, தாமரை போக்கில, தாமரை பூவில பெருமிதத்தோடு அமர்ந்திருப்பவளாகிய தூண்டாமணி விளக்கு நறுந்தாள் இளங்கொழுந்தை, நறுமணம் கூடிய காம்போடு உள்ள இளமூட்டு அதில் வீட்டிருப்பவளாகிய முந்தா உலகம் உயிரும் முறைமுறையே தந்தாள். முந்தி உலகத்தையும் உயிர்களை, உலகத்தை படைச்சா போறாது, உயிர்களை, உலகம் உயிரும் முறைமுறையே தந்தாள், வரிசையாக தந்தவரை நோக்கினான் தன் ஒப்பு ஒன்று இல்லாத, தனக்கு நிகரில்லாத, தனக்கு நிகரில்லாதவனாக ஈசன் அவளை திருமகள் அருகே வருவதை பார்த்தான். அவளுடைய நறுந்தாள், 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 தாழ்ங்கிறது தண்டு, தண்டுல போய் வாசனை இருக்க முடியாது. அந்த அப்ப வந்து அந்த நறுங்கிறத இதுக்கு கூட்டணும், கொழுந்து கூட்டணும், கொழுந்து கொண்டு போய் கூட்டினாங்க. தீதிலா ஆக உதவியென்ற தெய்வத்தை அதுதான் நோக்கினான். கண்ட முடிக்கணங்கள் ஒதினார் சீர்த்தி உயர்ந்த பரஞ்சுடரும் ஒரு அங்கு இல்லாத அன்பரையே நோக்கினான். நோக்கினான் 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 நோக்கினான். நீ தீதிலா ஆக உலகீன்ற தெய்வத்தை காதால் நோக்கினான். ஒரு சிரமம் ஒண்ணு இருக்கு, நான் சொல்லணும், சொல்லியிருக்கேன். இந்த சிரமம் நமக்கு கிடையாது. உரையாசிரியர்கள் அவங்களுடைய சம்பிரதாயத்துல இப்படி ஒரு சிரமம் இருந்திருக்கு. அவங்களுக்கு உத்தம ஸ்ரீ லட்சணமான இயற்கை நறுமணமுடைய உடமையோடு என்று மாறாத இளமையோடையும் நறுந்தாள் இளம்பொழுது லோக சிருஷ்டியில் திருமகளுக்கு தொடர்பு உண்டோ என்று வினாவிய நடாதூர் அம்மானை நோக்கி இவ்வர்த்தகத்தில் சந்தேகம் உண்டோ? அவாபியாம் கர்மணி கர்த்தவ்யாதி உத்பாதித்வா நாம் இருவரும் தொழில் நடத்துவோம், மக்கள் பேறு பெறுவோம் என்று பிரமாணம் சொல்கையாலே சகதர்ம சாரணியாக இவருக்கும் அன்வயம் உண்டு என்று பின்னாளில் அருளி செய்தார்.
ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த சிரமம் சம்பிரதாயங்களே இல்லை. இந்த இதை நான் சொல்லிடணும். தீர இல்லாத ஆக உலக ஈண்ட தெய்வத்தை காதலால் நோக்கினான். அவன் அன்போடு லக்ஷ்மியை பார்த்தான். சீர்த்தி உயர்ந்த பரஞ்சுடரும் கண்ட மணிக்கணக்கில் ஓதினார். சீர்த்தி பார்த்த முனிவர் வந்து பெருமையை ஏற்றி பரவினார்கள். உயர்ந்த பரஞ்சுடரும் நோதல் ஆங்கு இல்லாத அன்பனையே நோக்கினான். உயர்ந்த பரஞ்சுடராகிய ஈசன் நரசிம்மன் தன் தந்தையை இழந்ததாகிய துயரம் சற்றும் ஏற்படாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பவனாகிய பிரகலாதனை நண்பனையே நோக்கினான். அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த அந்த ஏகாரம் தேடுறான். நண்பனையே நோக்கினான். பச்சை கண் வாங்காம பார்த்துறான். என்னென்னலாம் பேசப்படுறது பாருங்க. உந்தையை முன் கொன்று உடலை பிளந்த அலைய சிந்தை தளராது அறம் பிழையா செய்கையாய் அந்த மீதா அன்பு என்பதை வைத்தாய் செய்தாய் எந்தை இதற்கு கைமாறியாது என்றான். போன அமர்வுல ஒரு மார்பு பிறந்தார் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லையா? போன வரும் அந்த கேள்வியை நீங்களோ யாரோ எழுப்புங்க. அதுல அப்பதான் அந்த விளக்கத்தெல்லாம் பின்னால் பார்க்கப்படும். சொல்றார், உந்தையை உன் முன் கொன்று உன் கண்ணுக்கு எதிரில் உங்க அப்பாவை கொன்னேன். உடலை பிளந்து அழைய நான் பாட்டுக்கு கையை தொழாவிடேன். சிந்தை தளராது அறம்பிழையா செய்கையாய் அந்த மீதான அன்பு என் மேல் வைத்தார். அழியத்தார். இவ்வளவு தூரம் உனக்கு கண்ணு தெரியல. கொண்டு குடலெல்லாம் பிசைஞ்சு எடுத்து வெளியில உருவி போட்டு எல்லாம் பண்ணு, ரத்தம் பிறகு மாதிரிலாம் பண்ணு. இவ்வளவு பண்ணியும் நீ பாட்டுக்கு சித்தம் தளராமல் என் மீது அன்பு கொண்டு நிற்கிறாயே. அந்த நிலா அன்பு என் மேல் வைத்தாய், அழியத்தாய். என் ரட்சணைக்கு உரியவனே, என் அழிமைக்கு உரியவன் அழியத்தாய். எந்தை போட்டார் போட்டு அப்பனே, இனி இதற்கு கைமாறியாது. யாரு கேட்கணும்? யார? நரசிம்மர் கேட்கிறார். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இதற்கு என்ன எந்த வகையில உனக்கு ஈடு கட்ட போகிறேன் அப்படின்ட்டு அடுத்தது அந்தம் இல்லாத அந்தம் என்னது பொருள்? முடிவு. முடிவில்லாத அன்பை என் மீது வைத்தவனே. நீங்க 170 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. 10 பாட்டு இருக்கு. அப்படியா? ஐராய்மைப்பினை ஓர் 1000 கூறியிட்ட செயிரின் ஒரு பொழுதில் நுந்தையை யாம் சீறி உயிர் தேடுவோம் போல் உடல் அழைய கண்டும் செயிர் சேரா உள்ள தாய்க்கு என் இனி யாம் செய்கேன். உயிர் நேடுவனால் தேடுவது அர்த்தம். ஐரா இமைப்பினை ஒரு 1000 கூறிட்ட செயிரின் ஒரு பொழுதில் கண்ணு நீ கொஞ்சம் கூட இமைக்கல. ஒரு இமை போல 1000 கூறாக்கினான். அந்த போதில நுந்தையை நாம் சீறி உங்க அப்பா நான் கோபித்து உயிர் நேடுவோம் போல் உடல் அடைய உடம்ப உடஞ்சு உயிர் எங்கே இருக்கிறது என்று தேடுவது போல உயிர் நேடுவோம் போல் உடல் அடைய கண்டும் பார்த்து கூட செய்ய சேரா உள்ளத்தான் சற்றும் சோர்வடையாத அல்லது குற்றம் ஏதும் தோன்றாத நேரில் பார்த்தும் என் மீது பகைமை பாராட்டாத உள்ளத்தாய்க்கு இனி யாம் என் செய்கிறேன். இப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறேன்? இது ரொம்ப பெரிய உபகாரம் மாதிரி இவர் பிரதி செய்ய வேண்டிய மாதிரி. அதாவது பக்தனை பார்த்து பகவான் நெகிழ்கிற கட்டம். கொல்லேன் இனி உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லை இல்லாதான செய்தாரே என்றாலும் நல்லேன் உனக்கு எம்மை
நாணாமல் நாம் செய்வது ஒல்லை உளதேல் இயம்பியால் என்று உரைத்தான். ஒரு பிரதிகை பண்ணார். இந்த பிரதிகை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்றுதானா அப்படிங்கிறது யோசிச்சாக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதுக்கு பின்னால் சமாதானங்கள்லாம் சொல்றாங்கன்னாலும் இவர் தன்னை மீறி வாய விட்டார். ஆனா இதுக்கு மேல பொருள் இல்லை அப்படின்னு தான் நம்ம அவரே உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்க முடியாத ஒரு சத்தியத்தை கொடுத்துட்டார். ராமன் வந்து சுக்ரீவனுக்கு பண்ணும்போது உனக்கு கூட்டார் எனக்கு கூட்டார், உன்னுடைய பகைவர்கள் எனக்கு, உனக்கு இது நண்பர்கள் எல்லாம் குற்றமே செய்திருந்தாலும் எனக்கு குற்றவர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது இதுக்கு முன்னால அவன் குற்றம் செஞ்சிருந்தாலும் இனிமே என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் குற்றம் செய்ய முடியாது. அங்க வந்து ஒரு புக் இது பண்ணிக்கலாம், அங்க ஒரு இது வைக்க முடியும், நாட்டு ஒன்று வைக்க முடியும். குற்றம் செஞ்சிருந்தாலும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அளவுக்கு மேலதான் அது போகுது. ஆனா இதுக்கு என்ன சமாதானம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல கொல்லே மீறி உன் குலத்தார் குற்றங்கள் எல்லையில்லாத செய்தனே என்றார். உன் குலத்தவர் என்ன குற்றம் செய்திருந்தாலும் இனிமேல் கொல்ல மாட்டேன், நல்லே உனக்கு எம்மை, நான் வந்து எப்போதும் உனக்கு நல்லவராக முன்னோர் வழி வந்தவர்களுக்கு நல்லவராக இருப்பேன், நானாமல் கூச்சப்படாது, நான் செய்வது ஒல்லை உளதே இயம்புதியா, நான் செய்வது உளதே ஒல்லை இயம்புதியா, சீக்கிரமா சொல், நான் வந்து செய்யத்தக்கது ஏதாவது இருந்தால் அதை விரைவாக சொல் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இது சொல்றான் அப்படின்னு சொன்னா, பலி சக்கரவர்த்தி இவருடைய பிரகலாதனோட வழியில வந்தான். அவனை வந்து கொல்லலை. அதுக்கு அடுத்தது விக்ரம அப்புறம் பானாசுரன் கண்ணபிரானாக பானாசுரன் இவரோட வம்சத்தில் வந்து அவரை கொல்ல. அப்புறம் பார்த்து அது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த ஒரு வாய்க்காலுக்கு மட்டும்தான் அது ரொம்ப விரிச்சோம்னா அது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அதிகப்படியான சொல் அப்படின்னு கம்பனே கொஞ்சம் அதிகப்படியாக தான் ஒரு சொல்ல போட்டான் அப்படின்னு தான் தோன்றது. இது வந்து இந்த இடத்துல இவ்வளவு வச்சிருக்க வேண்டியது அவசியம் தான் தோன்றது. முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவு இல்லை, பின்பு பெரும் பேரும் உண்டோ பெருகுவன் நேர் என்பு பெறாத இழிப்பிறவி எய்தினும் நீ அன்பு பெறும் பேரு அழியேற்க அருள் என்றான். முன்பு பெறப்பெற்ற பேரோ முடிவில்லை. சுவாமி, இதுக்கு மேல நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? இதுவரைக்குமே பெற்ற பேருக்கு முடிவில்லாத பேர் இன்ஃபினிட் எனக்கு கிடைச்சாச்சு. பின்பு பெற்ற பேரும் பின்பு பெரும் பேரும் உண்டோ? இதுக்கு மேல ஒரு பேரும் பெறுவதற்கு இருக்கிறதா? அப்படியே ஒரு பேர் பெறுவேன் என்றால் பெருகுவனேல் என்பு பெறாத இழிபெறவை எய்திரும். எலும்பில்லாத புழுப்பிறவியாக நான் பிறந்தாலும் நீ அன்பு பெறும் பேர் அடியேற்கரும். நான் என்பு பெறாதவனாக பிறந்தாலும் என்கிறதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். நான் எங்கிலாதவனாக பிறந்தாலும் உன்னுடைய அன்பு எனக்கு வரணும். அன்பிலதனை அறம் அப்படியே வருது பாருங்க. எனக்கு அன்பில்லாம போயிடக்கூடாது, உன்னுடைய அன்பு பெறும் பேரு அடியேற்கு அருள் என்றார். அண்ணானை நோக்கி அருள் சுரந்த நெஞ்சின நாய் என் ஆணை வல்லன் என மகிழ்ந்த பேரீசன் முன்னான பூதங்கள் யாவையும் முற்றிடினும் உன்னால் உளவாய் நீ என் போல் உழை என்றான். அண்ணானை நோக்கி அருள் சுரந்த நெஞ்சின நாய் என் ஆணை வல்லன் என மகிழ்ந்த பேரீசன் முன்னான பூதங்கள் யாவையும் முற்றிடினும் உன் நாள் உளவாய் நீ என் போல் உழை
அண்ணானை நோக்கி அப்படிப்பட்டவனை பிரகலாதனை பார்த்து அருள் சுரந்த நெஞ்சினாய் நரசிம்மன் அருள் சுரந்த நெஞ்சை உடையவனாக என் ஆணைகள் அப்பன் அர்த்தம். என் ஆணை இது வந்து என் ஆணை என் அப்பன் என திருவாய் மொழியிலும் காண்க அப்படின்ட்டு ஆணை அப்படிங்கிறதுக்கு அப்பன் என் அப்பா என் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஆணை வல்லன் என மகிழ்ந்த பேரீசன் முன்னான பூதங்கள் யாவையும் முற்றிடும். எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எல்லாம் அழிந்தாலும் உன் நாள் உறவாய் உன்னுடைய ஆயுள் முடியாது. நீ என்பவர்கள் என்றென்றும் என்னை போலவே இருப்பாய் என்று வரப்பட்டார். சிரஞ்சீவித்தனம்ன்ற மாதிரி அனுமன் கொடுத்த மாதிரி. அப்ப பிரகலாதனோட இது பின்னாடி இப்ப யாரெல்லாம் வந்தா அந்த மாதிரி பிரகலாதன் இன்னமும் சிரஞ்சீவியா இருக்காரு. சிரஞ்சீவி அப்படிங்கிறது 7 சிரஞ்சீவிகள்ல யாரு அப்படிங்கிறதுல ஒரு கணக்கு பேதம் வருது. பாரதத்துல வரக்கூடிய கணக்கையும் அபிதான சிந்தானங்களில் சொல்லக்கூடிய கணக்கையும் 7 பேர் யார் யாருங்கிறதுல வித்தியாசம் வருது. அந்த நெட்டிவிட்டிக்குள்ள இப்போ போவாங்க. வாங்க வாங்க வாங்க. ஊர் பிள்ளைங்க நின்னை தொழு வளைத்தது என்ன வெளியில் ஒளியாய் நின்னை தொழும்புக்கே ஆமன்றோ மூவுலகும் என்னை தொழுவியேத்தி எய்தும் பயனெய்தி உன்னை தொழுவியேத்தி உய்க உலகியலாம். மின்னை தொழு வளைத்து என்ன மேல் ஒளியா முன்னை தொழும்புக்கே ஆமன்றோ மூவுலகம் என்னை தொழுதேத்தி எய்தும் பயனெய்தி உன்னை தொழுதேத்தி உய்க உலகியலாம். மின்னை தொழு வளைத்து இந்த இடத்துல தொழு அப்படிங்கிறதுக்கு வந்து அடிச்சு கட்டக்கூடிய முளை. இங்கிலீஷ்ல ட்ரமல் அப்படி TRAMME ட்ரமல் ஆப்ஸ்டினேட் ஆர் தி ட்ரமல்ஸ். அப்ப தொழுவங்கிற வார்த்தை அப்படி வந்தது. அங்க இருந்து தொழு தொழு மாற்றத்துக்கு கட்டுறது தொழு. அந்த முளை அடிச்சு அப்படி மின்னல தொழுவில அடிச்சு கட்டியது போன்ற மேனியை உடைய அவ்வளவு பிரகாசமான மேனியை உடையவனே என்ன மிளிர் ஒளியாய். யார் சொல்றது? பிரகலாதன நரசிம்மர் சொல்றார். இன்னும் அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? நடுவுல அவங்க ஒரு பாட்டு நடுவுல இப்ப ஒரு பதில் சொல்ற. நின்னை தொழுவளைத்து என்ன மிளிர் ஒளியா இவ்வளவு பிரகாசம் உள்ள பக்தன் அப்படியே புகழ்ந்து தள்ளார். முன்னை தொழுவுக்கே ஆமன்றோ மூவலகம் மூவலகம் உனக்கு அடிமை போன வேண்டியது. இந்த தொழும்புக்கு அடிமை. என்னை தொழுதேத்து எய்தும் பயனெய்தி உன்னை தொழுதேத்து உய்க உலகம். என்னை தொழுதால் என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் அத்தனை உன்னை தொழுதல் கிடைக்கும். உன்னை தொழுதேத்து உய்க உலகம். பிரகலாதன் எங்கேயாவது சந்தி இருக்கா? அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. நரசிம்மர் உற்சவர் ஃபுல்லா பிரகலாதர். நரசிம்மர் உற்சவர் எல்லாமே எல்லா கோயிலுமே பிரகலாதர் கூட இதுல வந்து திருக்கடையூர்ல என்ன பாத்தீங்க? மார்க்கண்டேயன் பாத்தீங்க ஒரு சாமி இதுக்கு கீழே பிரகலாதன் பார்த்தது. எல்லா நரசிம்மர் கோயிலுமே உற்சவர் பிரகலாதர். ஏனவர்க்கு வேண்டின் எளிதொன்றா எற்கு அன்பர் ஆனவர்க்கமெல்லாம் நினக்கன்பர் ஆயினார் தானவர்க்கு வேந்தன் நீ என்னும் தரத்தாயோ வானவர்க்கு நீயே இறை தொல்மறை வல்லோய். ஏனவர்க்கு வேண்டின் எளிதொன்றோ ஏனவர்க்கு வேண்டின் எளிதொன்றோ மற்ற யாருக்கும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று வேண்டினால் அடைய எளிய நிலை இல்லை. ஆனால் அன்பு
எனக்கு அன்பு போன வர்க்கம் எல்லாம் எற்கு அன்பர் ஆன வர்க்கம் எல்லாம் எனக்கு அன்பராக யாரெல்லாம் என் பக்தர்களோ அவர் உன்னுடைய பக்தர்களாக ஆகிறார்கள். தானவருக்கு வேந்தன் நீ என்னும் தரத்தாய. வெறும் ராட்சசர்களுடைய அரசன் அந்த அளவு நிக்கல. வானவருக்கும் நீயே இறை, வானவர்களுக்கும் நீயே தலைவன். தொன்மறை வல்லவர், பழமையான வேதங்களை உணர்ந்தவன், உபதாமலை உணர்ந்தவனை. நல்லறமும் மெய்மையும் நான்மறையும் நல்லருளும் எல்லையின் ஞாதமும் ஈரிலா எப்பொருளும் தொல்லைசால் என்குணனும் நின் சொல் தொழில் செய்க வல்ல ஒரு ஒளியாய் நானா வளர்கனி. சுவாமி ஆசிரியர்கள் நல்லறமும் மெய்மையும் நான் மறையும் நல் அருளும் எல்லையிலா ஞானம் ஈரிலா எப்பொருளும் தொல்லைசால் என் குணனும் நின் சொல் தொழில் செய்ய. உன்னுடைய நீ சொல்லுகின்ற தொழிலை, நீ ஏவுகின்ற ஏவலை செய்யும்படி எதெல்லாம் நிற்கணும்? நல்லறம், மெய்மை, 4 மறைகளும், நல்ல அருளும், எல்லையில்லாத ஞானம், முடிவற்ற இந்த பொருள், முடிவுள்ள இந்த பொருள், முடிவற்ற இந்த பொருள், தொல்லைசால் என் குணம். இறைவன் என் குணம் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. என்குணத்தான் தாழை வணங்க தாழை வணங்கா தலைக்கு இந்த 8 குணம் இறைவன் என் குணம் என்ன பயங்கர டிஸ்பியூட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த 8 குணங்களை தான் சொல்றாங்க. எந்த 8 குணங்கள் அப்படிங்கிறத இங்கே அந்தந்த இடத்துல தீர்மானம் பண்ணிக்கலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என் வரையில ஒரே ஒரு கிளியர் கட் டெஃபினேஷன் இருக்கு. திருக்குறள் அது 9வது பாட்டு. அதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிற 8 குணம் தான் அது. ரொம்ப அழகா 9வது பாட்டு. அதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிற 8 குணமும் எதுவோ அதுதான். அதுக்கு இறைவனின் குணம் என்ன என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைவ மரபு படி ஒண்ணு, சமண மரபு படி ஒண்ணு, வைணவ மரபு படி ஒண்ணு, ஒவ்வொரு மரபுக்கும் ஒண்ணு அவரே சொல்லிட்டார். இங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது, கிளியர் கட்டா சொல்ல முடியாது. என் குணம் மதிக்கத்தக்க எந்த 8 குணம் வரைக்கும் 8 குணங்களும் எல்லாம் உன்னுடைய ஏவலுக்காக காத்திருக்கும்படி மல்லல் உருவழியா வளமிக்க மல்லல் மாஞானம் கறி. இங்க வல்லல்னு இருக்கு, வல்லன்னு இருக்கு. அங்க மல்லல் இந்த வல்ல ஒரு ஒளின்னு இருக்கு. இங்க வல்ல ஒரு ஒளியாக இருக்க. இங்கே மல்லல் இருக்கு. அல்லல் அருளவர்வார்க்கில்லை வழிவழங்கு மல்லல் மாஞானம் கறி. வல்ல ஒரு ஒளி, சிறந்த உடல் ஒளி அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. வல்லிய மலையாளத்துல வருமே அந்த பொருள் எடுத்துட்டு வளம் பொருந்திய வல்ல வல்ல ஒரு ஒளி. வல்லனா வலிய, சிறந்த வல்லமை வல்லமை. நானா வளர்கனி, நானா வளர்கனி, நாளும் நாளும் வளருவாயாக. இங்க நின் சொல் தொழில் அப்படின்னா உன்னோட நீ ஏவுகின்ற ஏவல், உன்னை பத்தி பாடுகின்ற அனுமதி வராது. இல்ல இல்ல இல்ல, உன் சொல் தொழில். நீ என்ன ஏவுகிறாயோ அதெல்லாம் இதெல்லாம் நிக்கும். இத நீ சொல் தொழில் அப்படின்னா நீ சொன்ன அது வினை தொகையாகும். இது எப்படின்னா சொல் தொழில் ஒரே வார்த்தையா எடுத்துக்கணும். சொல் தொழில்னா நீ சொன்ன வேலை, நீ உன்னுடைய கமாண்ட். சொல் தொழில் கமாண்ட். இந்த தொழிலை செய் அப்படின்னு சொன்ன அந்த சொல், so it becomes command. சொல் தொழில்ங்கிற ஒரே வார்த்தையா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அப்படி பயன்படுத்துறது சொல் தொழில். கட்டளை சொல்றோம், ஆணை சொல்றோம். சொல் தொழில் ரொம்ப நேரடியாகவும் சொற்றொழில் உணர்ந்த சொற்றொழில். சொற்றொழில் அவரு யாப்ப இலக்கணம் படிதான் பிரிப்பாரு. அவரு இந்த மொழி இலக்கணத்துக்கு போக மாட்டார். அவர் யாப்ப இலக்கணம் படிதான் பிரிப்பார். என்று வரமருளி எவ்வளவும் கைகூப்ப முன்றின் முரசு முரச முழங்க முடிசூட்ட நின்ற அமரர் அனைவீரும் நேர்ந்து இவனுக்கு ஒன்று பெருமை உரிமை புரிக என்றான். என்று வரமருளி இவ்வாறு இவ்வளவு நேரம் இத்தனை நரசிம்மர் பேசி முடிச்சார். இரணியனுக்கு சிரிச்சதுக்கு அப்புறம்
பேசுறதுங்கிறது என்று வரமறை இவ்வாறுலாம் வரமரடி விராடம் துதி அந்த மாதிரி வந்து ஒரு நரசிம்மர் துதியே நரசிம்மர் வந்து பிரகலாதனை வாழ்த்து அதிகமாக பாடிட்டு போயிட்டார். எவ்வளவு நேரமா இருக்கிறார் என்று வரமறை வந்து எதை வந்து ஞாபகப்படுத்துறதுன்னா நம்ம சுந்தரகாண்டத்துல கடைசியில ஜாம்பவான் அனுமனை பத்தி 10 பாடல்கள் கிருஷ்ணனாகட்டத்தில் கடைசி பகுதியில் சாரி கிருஷ்ணனாகட்டத்தில் கடைசி பகுதியில் என்று இவ்வாறு வரம் கொடுத்து எவ்வளவும் கைகூப்ப எல்லா உலகமும் கைகூப்புமாறு முன்னில் முரசம் முழங்க முன்பக்கத்துல முன்னால முரசு முழங்க முடிசூட்ட நின்ற அமரர் அனைவரும் நேர்ந்து எல்லோரும் இவனுக்கு முடிசூட்டுவதற்காக அமரர்கள் எல்லாம் ஒன்றாக தொக்கு அதாவது ஒன்றாக கூடி இவனுக்கு ஒன்று பெருமை உரிமை புரிய இவனுடைய இவனுக்கு இவனுடைய அரசாட்சி கிரீடத்தை உரிமை புரிய அரசை இவனுக்கு முடிசூட்டி உரிமை புரிவீர்களாக என்று ஆணையிட்டான். தேவன் உரிமை புரிய திசைமுகத்தோன் மோமம் ஏற்ற உடையான் முடிசூட்ட கோமன்னனாகி மூவுலகம் கை கொண்டான் நாமமறை ஓதாது ஓதி நனி உயர்ந்தான். பட்டாபிஷேகம் பார்த்தோம், சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பார்த்தோம். இப்ப பாக்குறது பாதுகா பட்டாபிஷேகம் பார்த்தோம். பாதுகாப்பு பிரகலாதனுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லது அடுத்த அமர்வுல விபீஷண பட்டாபிஷேகம் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா தான் பட்டாபிஷேகம் ஆகுது. இப்போ பிரகலாதன் பட்டாபிஷேகம் ஆகுது. யாரு? தேவன் உரிமை புரிய தேவன் இந்திரன் தேவர்களுடைய மன்னன் தேவன் உரிமை புரிய செய்ய வேண்டிய அந்த ஹோமத்துக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்ய திசைமுகத்தோன் ஹோமம் புரிய. அந்த ஹோமத்தை யார் வளர்த்தாங்கன்னா நான்முகன் வளர்த்தான். வசிட்டனே கவித்தான் மௌலி யாருக்கு? ராமருக்கு. இவருக்கு யாரு? உடையான் முடிசூட்ட நரசிம்மரே முடிசூட்டார். உடையான் முடிசூட்ட அந்த பாட்டோட பேட்டர்ல தான் இருக்கு இந்த பாட்டு. தேவன் உரிமை புரிய திசைமுகத்தோன் ஓமம் ஏற்ற உடையான் முடிசூட்ட நரசிம்மரே முடிசூட்ட கோ மன்னவனாகி மூவுலகம் கை கொண்டான் நாமமறை ஓதாது ஓதி நனி உணர்ந்தான். புகழ் மிகுந்த 4 வேதங்களையும் ஓதாவரே உணர்ந்து பெரிய பெருமை படைத்தவனாகிய பிரகலாதன் கோ மன்னவனாகி சக்கரவர்த்தியாக வழங்கி மூவலகத்தினுடைய ஏக சக்கராதிபத்தை ஏற்றுக்கொண்டார். அதுல பாத்து இந்த தேமன்ங்கிற வார்த்தை தேமன் ஈதாக முன் நிகழ்ந்தது எம்பெருமான் என் மாற்றம் யாதானும் ஆகா நினையாது இகழ்தியே தீதாய் விளைதல் நனி திண்ணம் எனச் செப்பினான் மேதாவிகட்கெல்லாம் மேலான மேன்மையான். இது முதல்ல ஒரு கருத்து பார்த்தோம். கம்பன் முதல்ல ஏற்றினது இரண்ய வரைபடத்தை தான் முதல்ல தனிக்காப்பியமாக ஏற்றினான். அந்த கம்பராமாயணத்துக்குள்ள எங்க வைக்கிறதுன்னு பார்த்தான். பொருத்தமான இடத்துல கொண்டு வச்சான். அதுக்கு சில நகாச வேலைகள் செஞ்சு திருத்தங்கள் செஞ்சு ஏற்கனவே ஏற்றுங்க அப்படி இந்த சீம்லெஸ் அப்படி ஜாயிண்ட் சீம்லெஸ்ஸா கொண்டு சேர்த்துடுறாரு இல்லையா? அதுதான் ஒரு பாட்டு பார்த்தோம். நம்ம அறக்கரை இது பண்ண நம்ம அறக்கர்களுடைய அனுமனுக்கு வந்து உடல் குளிர்ந்தது போல இவனுக்கு எலும்பு வரையில குளிர்ந்ததுன்னு ஒரு பாட்டு. எந்தாயும் ஒரு ராவணனுக்கு ஒரு அட்ரஸ் 2 3வது பாட்டு. இதாகும் முன் நிகழ்ந்தது. இப்படித்தான் முன்னால நடந்தது. எம்பெருமான் ராவணன் அண்ணா இதுக்கு முன்னால இப்படிதான் நடந்தது. என் மாற்றம் யாராலுமாக நினையாது இகழ்த்தியேன் தீதாய் விளைதல் நனி திண்ணம். என்னமோ சொல்றான் பேசுறான். யாராலுமாக
என்னவோ சொல்றான். என் மாற்றம், நான் சொல்லுகின்ற வார்த்தை யாராவது நினையாது, என்னவோ ஒண்ணுன்னு நினைக்காம இகழ்தியல் அப்படி நினைத்து இகழ்ந்து விட்டாய் என்றால் தீதாய் விளைதல் நனி தின்னான். தீது விளையும் என்பது திண்ணம் என செப்பினான். மேதாவிகளுக்கெல்லாம் மேலான மென்மையான கவிஞரின் அருகில் நிற்காய் அப்படின்னால நம்ம முதலே பார்த்துட்டோம். சிறியன சிந்தியா மேதாவிகளுக்கெல்லாம் மேலான மென்மையா, எல்லா மேதாவிகளையும் விட மேன்மையான விபீஷணா. இதெல்லாம் இப்படிதான் முதல்ல நடந்தது. நீதான் முதல் மூர்கன் நினைச்சுக்காதே, உலகத்துல உன்னோட ஒரு பெரிய மூர்கன் தான் அவனே அழுகி போனான் அப்படிங்கிறது. நீ பிறப்பதற்கு முன்னே மூடர் நேர்ந்ததில்லை என்னும் நினைப்போம். பாரதி கேட்பாரு கேட்ட, நீதான் உலகத்திலே முதல் முட்டாள் நினைச்ச. அந்த மாதிரி சொல்லி இந்த இரண்யன் வரைபடம் இவ்வாறாக நிறைவேறுகிறது.